நாம் இந்த டேஸ்டியான சுக்குமல்லி காஃபியை ஒரு 10 நிமிடத்திலே செய்துவிடலாம். நாம் வீட்டிலே சுக்குமல்லி காஃபி செய்வதற்கு 2 ஸ்பூன் மல்லி, சிறிதளவு சுக்கு நாம் மிக்சி ஜாரில் பொடித்து எடுத்து விடலாம். நாம் 1.5 டம்ளர் தண்ணீரை நன்றாக கொதிவிட வேண்டும். இந்தளவு கொதித்து வரவும் நாம் அரைத்த மல்லி சுக்கு பொடியை சேர்த்து விடலாம். ஒரு 2 நிமிடம் நாம் ஹை ஃப்ளேமிலே கொதிவிட வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிடம் கொதிக்க வைத்து கருப்பட்டி சேர்த்து விடலாம். நாம் இந்த அளவு கருப்பட்டியை தட்டி எடுத்து விடலாம். இந்த அளவு பொடித்து நாம் மல்லி கஷாயத்துடன் இதை சேர்த்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் கொதி விட்டதும் நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைத்து பொடித்த கருப்பட்டியை சேர்த்து விடலாம். நாம் கருப்பட்டி சேர்த்து செய்தால்தான் சுக்குமல்லி காஃபி மிக டேஸ்டியாக இருக்கும். கருப்பட்டி சேர்த்து நாம் ஹை ஃப்ளேமில் 2 நிமிடம் கொதிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். சுக்குமல்லி காஃபி அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் வடிகட்டி விடலாம். நாம் டம்ளரில் ஊற்றி சர்வ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காய்ச்சல் ஜலதோஷத்தின் போது இந்த சுக்குமல்லி காஃபி போட்டு குடித்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதை சூடாக குடித்தால் அருமையாக இருக்கும். நாம் இந்த டேஸ்டியான சுக்குமல்லி காஃபியை ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். நாம் கருப்பட்டி போட்டு செய்ததால் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.